Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதற்காக மத்திய அரசு அனைத்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கும் கடுமையான புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. நாட்டின் நிதிகளத்தில் மக்களுக்கு பாதுகாப்பான பண பரிவர்த்தனைகளுக்கு தேவையான அடிப்படை மாற்றத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. யுபிஐ மற்றும் மொபைல் வாலெட்கள் போன்ற பண பரிவர்த்தனை தளங்களை மக்கள் அதிகளவில் பயன்படுத்தி வருவதால் ஃபிஷிங் உட்பட சைபர் குற்றங்களும் அதிகமாகி வருகின்றன. இதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. அதன்படி SMS OTP, பாஸ்வேர்ட்ஸ், பின் நம்பர்கள், மென்பொருள் டோக்கன்கள், கைரேகைகள் அல்லது பயோமெட்ரிக்ஸ் உள்ளிட்ட அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கும் 2 அங்கீகாரம், அதாவது 2 FA கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முன்பு SMS குறுஞ்செய்தி வழியாக ஒரு முறை பெறும் பாஸ்வேர்ட் மட்டுமே முதன்மை பாதுகாப்பு முறையாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. புதிய முன்னேற்றமாக இப்போது இருமுறை அங்கீகார முறை கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய வழிகாட்டுதலின் முக்கிய அம்சம் என்னவென்றால் 2 சரிபார்ப்பு காரணிகளில் குறைந்தபட்சம் 1 மாறும் தன்மையுடையதாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பரிவர்த்தனைக்காக மட்டுமே உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் அங்கீகார விதிகளை பின்பற்ற தவறிய நிதி சேவை நிறுவனம் மற்றும் வங்கிகளில் மோசடி பரிவர்த்தனை நடந்தால் நுகர்வோருக்கு ஏற்பட்ட நிதி இழப்பின் முழு பொறுப்பும் அந்த வங்கி அல்லது நிதி சேவை நிறுவனத்தையே சாரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நுகர்வோர் பணத்துக்கான பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. புதிய விதிமுறைகள் இந்தியாவுக்குள் நடைபெறும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமல்லாமல் சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கும் பொருந்தும் என்றும் அது வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெளிநாடுகளில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளையும் பாதுகாப்பானதாக மாற்றுகிறது. இந்த புதிய விதிமுறைகள் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண அமைப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் நுகர்வோர் கடினமாக சம்பாதித்த பணத்தையும் பாதுகாக்கிறது.